மிதுனம் 2026 தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படுத்தும்? ஸோ மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மிதுன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தமிழ் புத்தாண்டு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எதுலேருந்தெல்லாம் ஒதுங்கி நின்னாங்களோ, எந்த விஷயங்கள் யாரெல்லாம் இவங்களை தனிமைப்படுத்தினாங்களோ அதுல எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ இதில் பங்கெடுத்துக்கோ, இதில் கலந்துக்கோ, உன்னோடைய டேலண்ட் என்னன்றதை நீ காமி, ப்ரூஃப் பண்ணு அப்படின்ற மாதிரியான சேலஞ்சஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது சேலஞ்சுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். அப்போது இவங்க எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாங்களோ இல்லை ஒதுக்கி வைக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கே போயிட்டு இவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான விஷயங்கள் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்களும் அதை நல்லாவே கையாளுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கையாள முடியும். குறிப்பாக பார்க்கும்போது இவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அழகாக கையாள ஆரம்பிப்பாங்க. லாஸாக இருக்கட்டும், ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், கடன் வாங்கினதாக இருக்கட்டும், கொடுத்ததாக இருக்கட்டும், வரவு செலவு, இந்த எல்லா விஷயங்களையும் கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த 2 வருடத்துக்கு இவங்க அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை காட்டுவாங்க. ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள்லையும் சரி, இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லையும் சரி. ஸோ இதெல்லாம் அதாவது செஞ்ச தவறையெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்களுக்கு இருக்க போகுது. இந்த 2026ல இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது? அவங்களுடைய பொருளாதாரம், குறிப்பா திருமண தடை நீங்கி இந்த 30 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கான திருமணம் எப்படி இருக்க போகுது? வேலையில ஏதாவது வாய்ப்பு இல்லை வேலையில ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமா? ஸோ இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தான் இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தூர தேசத்துல இருந்தெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிடைப்பாங்க. இவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக, இமோஷனல் சப்போர்ட் பண்ணுற விதமாக, இவங்களுக்காக சில சாக்ரிஃபைசஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இது 2 விதமான எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி. அது நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளாகவும் இருக்கும். தூர தேசத்துலேருந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும், லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இது வரணும், கிடைக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளாக இருக்கட்டும். இந்த 2 எதிர்பார்ப்புகளும் அவங்களுக்கு கைகூடும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ரீடிங்கில் இங்கே இருக்குது. தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து நிச்சயமாக கைகூடும். அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அது கேட்டிருந்தோம். வேலை வாய்ப்பை தாண்டி திருமண தடை, பொருளாதாரம் இதுலேயும் மாற்றம் இருக்குமாமா? 2 விதமான எதிர்பார்ப்புகள் தான் நம்ம சொன்னோம். வேலையிலையும் சரி, ரிலேஷன்ஷிப்லையும் சரி, அது திருமணம் சார்ந்து இருக்கட்டும், லவ் சார்ந்து இருக்கட்டும், 2 விதமான எதிர்பார்ப்புகளுக்கும் இந்த வருடம் அவங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு தான் இருக்கு. ஓகே மேம், இப்போ நீங்க சொன்னீங்க தூர தேசத்து வாய்ப்பு அப்படின்னு. ஆனா இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த போர் அப்படிங்கிற ஒரு காரணமா குறிப்பா தமிழர்கள்னாலே கல்ஃப் கண்ட்ரில தான் வேலைக்கு போவாங்க. அப்படி இருக்கிறவங்க அந்த மாதிரியான சமயத்துல போலாமா? மிதுனம் ராசிக்காரங்க வேலை வாய்ப்பு வெளிநாடுகளில் கிடைக்குதுங்கிற பட்சத்துக்கு போலாமா? இந்த போர்க்கால சூழல்லாம் கொஞ்ச நாள் தான் அதனுடைய தாக்கம் பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க வேலைகள், அவங்க கம்பெனிஸ் அதெல்லாம் ரன் ஆகதான் ஆகணும். ஸோ அப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் இருக்கும். அதனால ஏன்னா இவங்க எதிர்பார்த்தது கிடைக்கும்ன்ற போது அந்த வாய்ப்புகள் எப்படி வேணாலும் கிடைக்கும். அதற்கான கால சூழலையும் யூனிவர்ஸ் நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். அப்போ இயற்கை அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி. ஆமா, பெண்களுக்கு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு 2026 கால சூழல் எப்படி இருக்கு? குறிப்பா அவங்களுடைய திருமண வாழ்க்கை, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, இது மூணுல எப்படியான வாய்ப்புகளை அவங்க எதிர்பார்க்கலாம்? பெண்களுக்கு மிதுனம்க்கு இந்த வருஷத்துக்கான வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு மேம்? இவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னா மாற்றங்கள் தரக்கூடியதா இருக்கும். பெண்களுக்கு கண்டிப்பா வேலை மாற்றம் செய்யறது, இல்லை அவங்களுடைய பொசிஷன்ல ஒரு சேஞ்சஸ் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கு, பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கு. ஸோ பொருளாதாரம் சார்ந்து பார்க்கும்போது ஒரு நியூ பிகினிங் உருவாக்கும். பொருளாதாரம் ரீதியா அவங்களுக்கு எதை செய்யணும்னு தோணுதோ, நான் இந்த விஷயத்த செஞ்சா எனக்கான ரிசோர்சஸ் இதுல கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா அதை தாராளமா இறங்கி அதற்கான வேலைகளை பார்ப்பாங்க. ஸோ முழு மனதோட அவங்க ஃபினான்ஷியல் ரீதியான ஆக்ஷன்ஸை வெளிப்படுத்துவாங்க. அதற்கான சூழல் அவங்களுக்கு உருவாகும். திருமணம் அப்படிங்கிறது தடை நீங்கி அவங்களுக்கான வாய்ப்புகள் அமையறதுக்கு இந்த வருஷம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. திருமண வாய்ப்புகள் இருக்குது. இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கான விஷயங்களும் நடக்கும். ஸோ இப்போது நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோம், கமிட்மெண்ட்டுக்கு நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகணுன்ற போது தாராளமாக அதற்கான இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். ஸோ நான்
அரேஞ்ச் மேரேஜ் தான் நான் வந்து ஆப்ஷனாக இருக்கு, அதனால அலைன்ஸ் எனக்கு கிடைக்குமா கேட்டால் அதற்கான விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கும். எதுவாக இருந்தாலும் இவங்க அதற்கான இனிஷியேஷன் எடுக்கணும். ஓகே மேம். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் 2026 மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன செய்தி, அவங்க எந்த கோயில் போய் வழிபட்டா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்? ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டுல என்ன முருகர் மெசேஜ் வருதுன்றதை பார்க்கலாம். அவங்க எந்த முருகர் கோவிலுக்கு போகணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த முருகர் கார்டை உங்களுக்கு சொந்தமாக வாங்கி நீங்கள் தினமும் வீட்டில் இருந்தபடியே முருகர் மெசேஜ் பார்க்கணும்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த முருகர் கார்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிதுன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். முருகர் உங்களை எப்பவுமே சுற்றி தான் வராரு. நீங்கள் முருகரை மறந்தாலும் முருகர் உங்களை வந்து மறக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி, முருகா என்னை மறந்துட்டியா, எனக்கு எதுவும் வந்து நீ வந்து நல்லது செய்ய மாட்டியா, நீ என் கூட இல்லையா, இருக்கியா இல்லையா, நீ இருக்கியானே எனக்கு வந்து தெரியல, அந்த மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேள்விகளை மனசில் விதைச்சிக்கிட்டு அதை சார்ந்து நீங்கள் துன்பப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா முருகர் தரக்கூடிய பதில், கண்டிப்பாக உங்களை சுற்றி தான் முருகர் வராரு. அதனால நீங்கள் தைரியமாகவும் நிதானத்துடனும் உங்களுடைய வேலைகளை சரியான முறையில் செஞ்சு முடிங்க. நிச்சயமாக முருகருடைய அருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும்ன்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் எந்த முருகர் கோவில் வழிபடலாம் அப்படின்னா பழனி. ஸோ பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவரை நீங்கள் அடிக்கடி தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் முருகருக்குமான அந்த கனெக்ஷன் இன்னும் ஆழமாக இருக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நேயர்களே, உங்கள் ராசிக்கான தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் பார்த்தீங்க. என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம், எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து மேற்கொள்ளணும், சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜையும் நீங்கள் எந்த கோவில் போய் வழிபடலாம் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் இதுக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நல்லதே நடக்கட்டும், நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இரவா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.